2019ல வெளிவந்த ஷெசாம் படத்துல பயன்படுத்தப்பட்ட ஷெசாம் சூட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சூட்டோட டிசைன் பெரும்பாலும் நியூ 52 ஷெசாம் காஸ்டியூம் இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. அந்த சூட்ல இருக்கிற கோட் கூட நியூ 52 ஷெசாம் காஸ்டியூம் இன்ஸ்பயர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஷார்ட் கேப் மட்டும் பழைய ஷெசாம் காஸ்டியூம் இன்ஸ்பயர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சூட்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே கிரீக் மித்தாலஜியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா ஷெசாம் கிட்ட இருக்கிறது கிரீக் காட்ஸோட பவர் தானே, அதுக்குதான். மிக முக்கியமா இந்த சூட் சிஜிஐ கிடையாதுங்க. முழுக்க முழுக்க பிராக்டிகலா 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கியிருப்பாங்க. இந்த சூட்ல சென்டரா ஒரு லைட்னிங் சிம்பிள் இருக்குல்ல, அந்த லைட்னிங் சிம்பிளுக்கான பவர் முதுகுக்கு பின்னாடி, அதாவது கேபிள்ல இருக்க ஒரு 26 வோல்ட் ஏஏ ரீசார்ஜபிள் பேட்டரியில இருக்குங்க. அதன் மூலமா தான் அந்த லைட்னிங் சிம்பிளுக்கு பவர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம சூட்ல லைட்னிங் எஃபெக்ட்ஸை கொண்டு வரதுக்காக சூட் முழுக்க ஃபைனா ஒயரிங்ஸ் பண்ணிருப்பாங்க. செஸ்ட்ல இருக்க லைட்னிங் சிம்பிள் அண்ட் லைட்னிங் எஃபெக்ட்ஸோட எல்லா கண்ட்ரோலுமே ஒரு சுவிட்ச் போர்ட்ல இருக்குங்க. ஒரு ஆபரேட்டர் சுவிட்ச் போர்ட் மூலமா வெளியில இருந்து ஆபரேட் பண்ணுவாருங்க. இந்த ஷெசாம் சூட் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? மறக்காம காமெண்ட்ல ஷெசாம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. குட் டே.